இன்கம்க்கு வந்து டேக்ஸ் வந்து பிலோ எக்ஸம்ஷன் லிமிட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ மற்றபடி வந்து அதர்வைஸ் வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணுற இன்கம்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறதுக்கு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒரு நிறுவனத்தில் நம்ம ஃபுல் டைமாக வேலை செய்யாமல் தனியாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக நம்ம அதனோட அடிப்படையில் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அதில் ஏர்ன் பண்ணுற இன்கம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணி தரது, ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். இதுக்கு வந்து டேக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேலரி இன்கம் கீழே இது வந்து வராது. இது வந்து இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வந்து இது எந்த ஹெட்டிங்குள்ளார வரும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் அந்த ஹெட்டிங்குள்ளார வரும். ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அப் டு 2.5 lakhs நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நோ டேக்ஸு. அதை தாண்டி நம்ம பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணப்படும். அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில் பார்த்திங்க அப்படின்னா பிலோ எக்ஸம்ஷன் லிமிட் வந்து இப்போ வந்து கரண்ட் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 lakhsக்கு முடியும். அப் டு வந்து நமக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்து இல்லை, ஆனால் நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ் டேக்ஸ் ஸ்கீம். அதாவது செக்ஷன் வந்து 44 ADA இந்த செக்ஷன் கீழேயும் நம்ம வந்துட்டு ஃபைல் பண்ணலாம். அதாவது இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து நம்ம ப்ராஃபிட்டை வச்சு அதுக்கு உண்டான டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணி நம்ம அந்த மாதிரியும் இன்கம் டேக்ஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 44 ADக்கு படி பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் நம்ம வந்துட்டு டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் பில்லு, லேப்டாப்பு, மொபைலுக்கு நம்ம பண்ண ரீசார்ஜு, அப்புறமா வந்து சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்புறம் EB எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இது எல்லாமே நம்ம காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா TDS எதுவும் நமக்கு டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நம்ம ரீஃபண்டாகவும் கிளைம் பண்ணிக்கலாம். ஃப்ரீலான்சர் பொறுத்த முடிவு பார்த்திங்க அப்படின்னா 44 ADA செக்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா ITR 4லையும் அதே மாதிரி பிஸ்னஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ITR 3லையுமே நம்ம ஃபைல் பண்ணலாம். ஃப்ரீலான்சர் அப்படின்னா எதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக இதுக்குன்னு ஃப்ரீலான்ஸ் இன்கம் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு தனியாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து செப்பரேட்டாக நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா பேமெண்ட்ஸும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீலான்சிங் பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவும் ஃப்யூச்சரில் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்